வணக்கம். சித்ரா பவுர்ணமி ஆழமான உண்மைகளும் ரகசியங்களும். 1. இந்திரனின் சாப விமோசனம். தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் குருவை அவமதித்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட பூலோகம் வந்தான். அவன் பல இடங்களுக்குச் சென்று சிவபெருமானை தேடியபோது மதுரையில் ஒரு கடம்ப மரத்தின் அடியில் சுயம்பு லிங்கத்தை கண்டான். சித்திரை மாத பவுர்ணமி அன்று அந்த லிங்கத்திற்கு தங்க தாமரை மலர்களால் பூஜை செய்தான். அன்று அவனுடைய பாவங்கள் நீங்கின. இன்றும் மதுரையில் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது நமக்குச் சொல்லும் ரகசியம், எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் உண்மையான மனவருத்தத்துடன் இறைவனை தேடினால் மன்னிப்பு கிடைக்கும். 2. அறிவியல் மற்றும் ஆரோக்கிய ரகசியம். சித்திரை மாதம் கோடை காலத்தின் உச்சம். இந்த நேரத்தில் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் முழு ஒளியுடன் இருக்கும். சித்ரா பவுர்ணமி நிலவின் ஒளிக்கு மருத்துவ குணங்கள் உண்டு என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலவொளி நம் உடலில் படும்போது பித்த பாதிப்புகள் குறைந்து இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. இதனால்தான் அன்றைய தினம் இரவு நிலவொளியில் அமர்ந்து நிலாச் சோறு சாப்பிடும் வழக்கம் உருவானது. 3. தானத்தின் முக்கியத்துவம். சித்ரா பவுர்ணமி அன்று செய்யப்படும் தானத்திற்கு அட்சய பலன் உண்டு. அதாவது பல மடங்கு பலன் கிடைக்கும். குறிப்பாக அன்றைய தினம் ஏழைகளுக்கு குடை, காலணி, விசிறி மற்றும் நீர்மோர் தானம் செய்வது வழக்கம். சித்திரகுப்தன் நமது கணக்கில் புண்ணியத்தை அதிகமாக எழுத வேண்டும் என்பதற்காகச் செய்யப்படும் ஒரு தர்மச் செயல் இது. 4. திருவண்ணாமலை கிரிவல ரகசியம். சித்ரா பவுர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ஏன் இவ்வளவு சிறப்பு? அன்று நிலவின் ஈர்ப்பு விசையினால் பூமியில் உள்ள மூலிகைகளின் மனம் காற்றில் அதிகமாக கலந்திருக்கும். நாம் மலையைச் சுற்றி வரும்போது அந்த மூலிகை காற்றைச் சுவாசிப்பதன் மூலம் உடலில் உள்ள நோய்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கிறது. ஆன்மீக ரீதியாக இது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை தரும் ஒரு வழியாக கருதப்படுகிறது. 5. சித்திரகுப்தன் வழிபாடும் கேது பரிகாரமும். ஜாதகத்தில் கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளில் சித்திரகுப்தனை வழிபட்டால் தடைகள் நீங்கும். சித்திரகுப்தன் என்பவர் வெறும் கணக்காளர் மட்டுமல்ல, அவர் ஒருவரின் ஞானத்தையும் அறிவையும் தீர்மானிப்பவர். கையில் எழுதுகோல் ஏந்திய அவரை வணங்குவதன் மூலம் கல்வி மற்றும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுருக்கமாக, சித்ரா பவுர்ணமி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது நம் மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக ரீசெட், ஸ்பிரிச்சுவல் ரீசெட் ஆகும். கடந்த கால கசப்புகளை மறந்து நல்ல எண்ணங்களோடு புதிய வாழ்க்கையை தொடங்க இந்த நாள் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது. நன்றி.